மக்களே எல்லாருக்குமே மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட் என்னென்னா, அது முதல்ல யாருக்காக செய்கிறோன்றதை பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு ஸ்வீட்டு செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு. இது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முதல் ஒரு கப்பு, எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கணும். நான் மெஷர்மெண்ட் கப்பு இருக்குது, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் செஞ்சால் போதும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி கிளாஸில் எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன கிளாஸில் 1 கப் கார்ன்ஃப்ளவர், இதிலே 4 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா 4.5 கப் சேர்த்துக்கலாம். நான் 3 எடுத்திருக்கேன், இதுவே கரெக்டாக இருக்கும். நெய் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப நெய் சேர்த்துக்க போகிறதில்ல. எண்ணெய் தான் நிறைய சேர்த்துட்டு நெய் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். அதனால தான் இந்த அளவு எடுத்திருக்கேன். எல்லோ கலர் கொடுக்க போகிறோம், நம்ம ஃபுட் கலர் எல்லோ, அதனால் எல்லோ எடுத்து வச்சுருக்கேன். நிறைய நட்ஸு போட்டுக்கலாம். இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா கிடையாது. பிஸ்தா வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் கொஞ்சம், அதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் இருக்குது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த கேக் டின் வச்சுருந்தீங்கன்னா, கேக் டின்னில் இந்த மாதிரி நெய்யோ இல்லைன்னா ஆயில் இல்லைனா பட்டர், இது எது வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நான் கேக் டின் எடுத்துக்கல, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அதில் நெய் ஃபுல்லாகவுமே இப்படி சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார்ன்ஃப்ளவர் கொட்டிட்டு 1 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 3 கப் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். மூணு கப் ஊற்றியாச்சு. இப்போது இது ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இப்போது சர்க்கரையை 350 கிராம் சுகர் இருக்குது. அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கரையட்டும். இந்த சுகரில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். அதில் இருக்கிற அழுக்கெலாம் நல்லாவே மேலே வந்துடும். இப்போது இதில் கொஞ்சம் லெமன், ஒரு பாதி லெமன் சேர்த்துக்குவோம். அது எதுக்காகனாக்கா, இந்த சுகர் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும், கட்டிப்படாமல் இருக்கும். இப்போது சுகர் நல்லாவே கொதி வருது. கொதி வரும்போதே பாருங்கள், ஸ்லோ பண்ணிடலாம். அந்த அழுக்கெல்லாம் இந்த சைடில் இந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி நம்ம எடுத்துடலாம். இப்போது சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. நானும் அதில் இருக்கிற வண்டல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போது ஸ்லோவில் தான் இருக்கணும் அந்த சுகர் சிரப்பு. இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லோவில் தான் இருக்கணும். ஸ்டவ் ஹை ஸ்பீடில் வச்சிடக்கூடாது. ஸ்லோவாகவே நம்ம கிளறணும், கைவிடாமல் கிளறணும். கைவிட்டுட்டோன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் என்ன ஆகும், அடியில் உடனே பட்டை பட்டையாக நின்றுடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கார்ன்ஃப்ளவர் என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும், கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஆனால் வந்து ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. திகிட்டுனாலும் கொஞ்சமாவது வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ பார்த்ததுமே டெம்ப்டியாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ இது வந்து ஸ்லோவாகவே நம்ம வந்து சால்ட் பண்ணணும். சீக்கிரம் பண்ணால் ஆகிடும்ன்ட்டு நம்ம பண்ணோம்னா நான் வந்து நெய் நிறைய சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் செய்யும் போது நெய் மட்டுமே வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நெய் வேண்டான்றதுனால நான் சேர்க்கல. இதுக்கு வந்து நெய் மட்டுமே ஊற்றி செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடைசியாக மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவேன். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கண்ணாடி பதத்துக்கு ஜெல்லி மாதிரி ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம கை விடாமல் கலரணும், இல்லைனா அப்படியே பட்டையாக அடி பிடிச்சிரும். அப்படியே கொஞ்சம் திக்காகவும் ஆரம்பிக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நல்லாவே திக்காகிட்டு வந்துச்சு. நம்ம வந்து கை விடாமல் இப்போ தான் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் அடியில் திக்காயிடும். ஒரு நல்ல கலர் ஒன்று வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் மட்டுமே சேர்க்குறவங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுடைய மெயினான வேலை வந்து கைவிடாமல் கிளறது தான். அதுக்கு ஸ்டவ் வந்து ஸ்லோவில் இருக்கணும். ஸ்பீடு கொஞ்சம் கூட நீங்கள் பால் மாறாமல் ஸ்பீட் வச்சிடாதீங்க, அப்புறம் ஸ்வீட்டு பழம். இதுலேயே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு வந்து பியூர் ஒயிட்டாக தெரியுது இல்லையா, இதுலேயே வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போது நல்லாவே கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லாவே கிளறி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் வந்து நல்லா உள்ளே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை உள்ளே இழுத்து நமக்கு ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வரும்போது இன்னொரு வாட்டி நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்க்கணும். கண்டிப்பாக ஸ்டவ் வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நெய்யோ எண்ணெயோ ஊற்றி கிளறும் போது மேலே பட சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்லோவாக கிளறணும். அப்போ வந்து எண்ணெய் நமக்கு ஊற்றினதுமே சைடில் தான் வந்து நிற்கும். நம்ம கிளறினதும் மேலே பட பார்க்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது எல்லா எண்ணெயுமே இழுத்துக்கிச்சு. இப்போ நம்ம 3வது தடவை எண்ணெய் சேர்க்குறோம். ரொம்ப பொறுமையாக கிளறணும், இல்லைன்னா மேலே பட்டுடும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் டைம் வந்து ஒதுக்கிடணும். இவ்வளோ தான் டைம் ஆகணும். அதுக்குள்ளே பண்ணணும்னு நினச்சா நம்ம செய்கிற எஃபர்ட் போடுறது வேஸ்ட் ஆகிடும். அதனால் டைம் எடுத்தே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சோம்னாக்கா சரியாயிடும். நம்ம ஸ்பீடாக வச்சு கலர ஆரம்பித்தோம்னா அந்த எண்ணெயோட இந்த கார்ன்ஃப்ளவர் என்ன ஆகும்னா ஒரு ட்ராப்பை வந்து மேலே பட்டுன்னு தெரிக்கும். மேலே தான் நம்ம பக்கம் தான் வந்து பட்டுன்னு வரும். அது ரொம்ப மோசமானது. மேலே பட்டுச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும். அந்த சூடு தாங்க முடியாது. ஸ்லோவாகவே வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம். எல்லோ கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து டக்குன்னு எல்லோ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லோ கலர்லேயே செய்யலாம். இப்போது கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து எப்படி பார்க்குறதுனா, நம்ம வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டோம். சின்ன பவுல் எடுத்து நம்ம எப்படி வந்து அதிரசத்துக்கெலாம் பாவு பதம் பார்ப்போம், அந்த மாதிரி இந்த அல்வாவை கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டுணும். தண்ணியில் போட்டுட்டு ஒரு செகண்ட் உடனே எடுத்து நம்ம இப்படி கையில் பிடிச்சி பார்க்கணும். நான் காமிக்கிறேன். அது வந்து நல்லா வந்து நீட்டாக ரிப்பன் மாதிரி இழுக்க வரும். அது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இல்லைனா நீங்கள் வந்து இதை எடுத்து கொஞ்சமாக கையில் லைட்டாக உருட்டி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து உருளணும். நல்லா உருண்டு நமக்கு அந்த உருண்டு பதம் தெரியணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு கரெக்டான பதம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இது அது மாதிரி தான் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நல்லாவே வந்து ஒரு மாதிரி மாவு பதத்துக்கு அப்படியே ஸ்டிக்கியாக இருந்தது. இப்போ வந்து இன்னும் நல்லாவே திக்காகி ஒரு மாதிரி பபிள்ஸாக நல்லா நெருக்க டைட்டாக இருக்குது. எனக்கு வந்து கிளறும் போது இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா இப்படி போட்டது அப்படியே கலரிச்சுன்னா அதில் ஈரப்பதம் இருக்கும். நம்ம அப்போது அதை இறக்கி வச்சு ரெடி ஆகிடுச்சுன்னு இறக்கும் போது அது வந்து சாஃப்டாக வந்து ஜல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அல்வா. அதுக்கும் மேலே ஸ்டேஜ் நல்லா அந்த நல்லா கல் கணக்கில் நல்லா ஸ்டிக்கியாக அது ஒரு மாதிரி இழுக்கணும். நம்ம ரப்பரியாக அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமே ஸ்பீட் வச்சுக்கலாம். ஸ்பீட் வச்சுட்டு நம்ம தூரமாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து தெரிக்கும், நல்லா பட்டுன்னு தெரிக்கும். தூரமாக இருந்தே நம்ம கிளறி விடணும். இப்போ நான் ஸ்பீட் வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. நீங்கள் ஒரு உட்டு கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மரக்கரண்டி நல்லாவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். மேலே வந்து கிளறும் போது தெரிக்காது. பாருங்கள், நான் ஸ்பீட் வச்சதுனால நல்லாவே பபுள்ஸோடு வர ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா தெரிக்குது. நான் ஸ்லோவில் வச்சிடுறேன். இப்போ வந்து ஒரு 40 நிமிஷம் ஆகிடுச்சி. பொறுமையாகவே கிளறி கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோன்னு நம்ம மாற்றிக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். இப்போ வந்து எப்படி வந்து பபுள்ஸோடு சேர்ந்து இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இறக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது வந்து நெய் ஊற்றினா தான் ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாகவுமே அந்த அல்வாவோட இது வரும். நான் தான் வந்து நெய் சேர்க்கேன். நீங்கள் வந்து செய்யும் போது நெய் பிடிக்கும்னா கண்டிப்பாக நெய்யிலே செய்யுங்க. ஒரு நல்ல கலர் வரும், ஃப்ளேவரும் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லாவே ஹையில் வச்சு நம்ம வந்து சைடு ஓரம் நடுவில் அப்படின்ட்டு நல்லா விடாமல் சுற்றி கலரிட்டே இருக்கணும். அப்போ வந்து நமக்கு பாருங்கள் எப்படி பபுள்ஸாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். மேலேயும் தெரிக்கும், பார்த்து இருக்கணும். ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோவில் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட் அப்படியே அந்த கடாயில் இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம இறக்கிடலாம். அப்படியே நல்லா வந்து
பரப்பி கரெக்டாக வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை மேலே வந்து போட்டுடலாம், இருக்கிற பேலன்ஸை. நிறைய நட்ஸ் போடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆறத்துக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மேலே இருக்கிற ஆயிலையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். அது நம்மளோட அல்வா வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இது பீஸ் போட்டும் வச்சாச்சு. சூப்பராக இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நிறைய நட்ஸ் போட்டு என்னம்மா ஸ்வீட் வந்திருக்கு. வா, இந்த அல்வாவை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம சாப்பிட போகிறோம். இந்த அல்வாவை கிண்டிட்டு ரொம்பவே வந்து ஷோல்டர் பெயின் இருக்குது. எல்லோ கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது. எல்லோனாலே அழகுதாங்க, செம்மையாக இருக்கும். கேசரி கலரும் அழகாக தான் இருக்கும், ஆனால் எல்லோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எப்படி கடையில் அந்த அல்வா வாங்குவோமோ அப்படியே இந்த கவரில் பேக் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி இருக்கு. ஸ்வீட்டு சாப்பிட்லான்ட்டு வந்தா என் பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க பாருங்க. வா முகேஷ் வா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்வீட்டு, நம்ம இதில் போட்டுக்கிற இனிப்பு, இதோடைய டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குது. அப்படியே கடிக்கும் போது சூப்பராக இருக்குது. போட்டு கலர்னதில் கையை ரொம்ப வலியேற்றுச்சு. ஆனால் இப்போ சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த ஸ்வீட் வந்து நான் செய்யும் போதே சொன்னேன், ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அதனால தான் வந்து இந்த ஸ்வீட்டு செய்கிறோன்ட்டு. அவங்களுக்கு வந்து எல்லோ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ சரி, அவங்களுக்கு எல்லோ கலர் செய்யலாம். அது யாருக்குன்னு சொன்னால் நீங்களே சிரிப்பீங்க. வேணுமா எம்மன்? வேணுமா? கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த அல்வா கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு கடையில் நம்ம எப்படி அல்வா வாங்குவோம் அதே மாதிரி இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல. ரகம் இது வந்து யாருக்குனாக்கா, நாளைக்கு பர்த்டே, இன்றைக்கி நான் வந்து அல்வா செஞ்சுருக்கேன். பர்த்டேக்கு யாராவது அல்வா செய்கிறாங்களா? நான் தான். ஏன்னா வந்து ரொம்ப நாள் அல்வா செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து இந்த டைம் மாட்டுச்சு. அது யாருக்கு அந்த பர்த்டேனாக்கா,
எனக்கு தாங்க நாளைக்கு பர்த்டே. எனக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. இன்னி வரையும் யாருமே வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. பர்த்டேவானு கேட்கவே இல்லை. ஞாபகம் இருக்கா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. நம்மளே வந்து நமக்கு பர்த்டே விஷ் பண்ணிக்கணும், ஸ்வீட் எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதாங்க. இதுவே போதும், இதுவே சந்தோஷமாக தான் இருக்குது. யாரையும் நம்பாமல் நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிட்டு நமக்கே வந்து கையெல்லாம் வந்து எண்ணெயாக இருக்குது. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அப்படின்ட்டு சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. அவ்வளோதாங்க. நாளைக்கு எனக்கு பர்த்டே. முடிஞ்ச அளவுக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு வந்துடணும். என் பையன் பர்த்டேன்னு சொல்லிட்டு போன வாரம் சொன்னப்போ சொன்னேன், என்னம்மா வயசாகுது, வயசெல்லாம் கேட்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தான் வந்து பர்த்டே. இந்த அல்வாவும் எனக்கு தான், அதனால தான் நானே சாப்பிட்டுக்கிறேன். இப்போது இந்த அல்வா வந்து எனக்கு சர்ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் தான். ஏன்னாக்கா வந்து இந்த இவ்வளோ தித்திப்பாக கடையில் வாங்குற மாதிரி நான் செய்வேன் நினச்சி பார்க்கல. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உண்மையிலே இதை சாப்பிட்டதுமே எனக்கு தான் வந்து சர்ப்ரைஸ். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.